கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 16:9. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வித்தியாசமான விதத்திலே அவருடைய திட்டத்தை நோக்கி நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்திலே பல யோசனைகளுடனே நாம் வாழ்கிறோம். ஆனால் கடைசியிலே நடப்பது என்ன தெரியுமா? தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறவைகளே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம தேவனுடைய வழிகளையும் யோசனைகளையும் அறியாமல் நமக்கு சொந்தமாகவே பல காரியங்களை தீர்மானிக்கிறோம், செய்கிறோம். ஒரு சில நேரத்தில் நம்ம குழப்பத்திலும் கண்மூடித்தனமாய் அநேக காரியங்களை செய்து நாம் சிக்குடுகளாய் இருக்கிறோம். ஆனால் என்ன தெரியுமா? எவ்வளோ மோசமான நிலைமையிலே நாம் இருந்தாலும் அவைகளிலிருந்து அவர் நன்மையானவைகளை கொண்டு வருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். God can make good out of our bad. மோசமான நிலைமையா இருந்தாலும் பரவாயில்ல, அவைகளிலிருந்து நன்மைகளை கொடுக்கிற தேவனாய் இயேசு ராஜா இருக்கிறார். அப்படிதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையே அப்படிதான் தலைகீழாய் மாறினதை நாம் அப்போஸ்தலர் 22 நாம் படிக்க முடியும். கிறிஸ்துவை நம்புகிறவர்களை துன்புறுத்துவதற்காக அவர் புறப்பட்டு போகிற பொழுது அவருடைய நிலைமையே இங்கே மாற்றி அமைக்கிறதை நாம் காண முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் இருக்கிற ஒரு ஆள் அந்த கிருபையின் திட்டத்துல சிக்குண்டு அந்த கிருபையில ஒரு பெரிய ஜெயங்கொள்ளுகிறவனாய் மாறுகிறான். Paul became a champion of mercy. That's the plan of God. 6 அப்போஸ்தலர் நடபடிகள் 22:6 அப்பொழுது நான் பிரயாணப்பட்டு தமஸ்குக்கு சமீபம் ஆன பொழுது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. That light transformed Paul into God's plan. Hallelujah. அவனுடைய பிளான் அங்க பலிக்கல, இங்க தேவனுடைய பிளான் பலிக்கும்படியாய் அந்த பெரிய வெளிச்சம், அந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறவர், அந்த வெளிச்சம் இவன் மேல வந்த உடனே ஆளே மாறி போய்விடுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். 16 இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன் என்று அவன் சொல்லுகிறான். Hallelujah. This is the greater side of that glorious mercy of God, grace of God. Hallelujah. இங்க என்ன தெரியுமா சொல்றாரு? எவ்வளவு ஒருத்தன் கடினமானவனா இருந்தாலும் ரட்சிக்கப்பட மாட்டான், ரட்சிக்கப்பட முடியாது. This person cannot be changed. God can do miracle in a second. He can change anybody. He can transform according to his plan. Hallelujah. பவுலுடைய பிளானே சுக்குநூறாய் உடைந்தது. Now he is assigned for God's plan. Hallelujah. ஒருவேளை நீங்களும் அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க குழப்பி கொண்டு நேரத்தை வீணடைத்து விட்டீர்களா? கவலைப்படாதிருங்கள். There are more good things to happen in your life. God has a greater plan for you. That mercy will not leave. That plan of grace is on your life. அந்த தேவனுடைய கிருபையின் திட்டங்கள் உங்க மேல இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, God loves you more. அந்த கிருபை உங்க மேல இருக்கிறது. கவலைப்படாதீங்க.
உங்க வீட்டுல யாரும் இன்னும் ஏசப்பா கிட்ட சரண்டர் ஆகலையா? கவலைப்படாதீங்க. தட் பிளான் ஆஃப் கிரேஸ் இஸ் தேர். இட் வில் டேக் கேர் ஆஃப். நீங்க நினைக்கலாம் இந்த உலகமே மாறினாலும் இந்த ஆள் மாற மாட்டாங்க. த கிரேஸ், த காட் ஆஃப் ஆல் கிரேஸ் இஸ் தேர். எல்லா கிருபைகளை கொடுக்கிற தேவன் இருக்கிறார். அவர் எல்லாரையும் மாற்ற முடியும். கவலைப்படாதிருங்கள். உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, அந்த கிருபைக்கு ஒப்பு கொடுங்க. பவுலை மாற்றினதை போலவே நீங்கள் எழுந்து போனதை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க நன்மையானவைகளை தேவன் கொண்டு வருவார். நம்ம ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, இந்த ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் எங்களுடைய மனதிலே என்னென்னவோ யோசிக்கிறோம்ப்பா, என்னென்னவோ செயல்படுத்தணும் என்று நினைக்கிறோம். ஆனால் நீரே எல்லாவற்றையும் நிலைநிறுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய நன்மையானவைகளை இவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள உம்முடைய கிருபையின் இரக்கங்களை இவர்களுக்கு இந்த நாளிலே வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய கரங்களை வைத்து அந்த கிருபையின் மகா பெரிய மகிமையை இவர்கள் உணர்ந்து கொள்ளட்ட ராஜா. அந்த கிருபை இவர்களை தாங்குகிறதை இவர்கள் உணரும்படி செய்வீராக. நிர்பலப்படுத்தி ஆசீர்வதி. ஜெயத்தை தருகிறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.